ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்து நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணுற மேனேஜர், டெக்னிக்கல் லீடாக இருக்கலாம், இல்லை ஒரு அதுக்கு மேலே ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, என்ன அதை பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பார்க்குற எல்லாரும் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக ரீச் ஆகலாமே. ஓகே. ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஸோ மேட்டர்னிட்டி லீவ் போகிறதுக்கு ஒரு 2 or 3 months தான் இருந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ மேட்டர்னிட்டி லீவ் பார்த்திங்கன்னா கம்பெனியை பொறுத்து 4 months to 3 months to 6 months வரை கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ இந்த மேனேஜர்ஸ் அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, ஸோ இவங்க மேட்டர்னிட்டியில் போனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து பெய்ட் லீவ் ஆக்சுவலாக. ஸோ கம்பெனி வந்து அந்த 6 மாதமும் கம்ப்ளீட்டாக அவங்க என்ன சேலரி அதை பே பண்ணிவிடும். ஸோ இந்த மேனேஜர்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, ஓகே எனிவே அவங்க வந்து மேட்டர்னிட்டி லீவ் போகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து எவ்வளோக்குள்ளே ப்ரெஷர் போட முடியுமோ, எவ்வளோக்குள்ளே ஸ்ட்ரெஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோக்குள்ளே ஒர்க் லோடு ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அவங்கள வந்து ரிசைன் பண்ண வச்சிடணும். அண்ட் அவங்க வந்து இந்த மேட்டர்னிட்டி லீவில் வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த சம்பளம் வந்து நம்ம சும்மா கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டானுங்க. அவனுங்க நினச்ச மாதிரியே அவனுங்க எல்லாம் பண்ணி அந்த பாவம் அந்த லேடி கூட ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பெனி வந்து சில ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி எம்ப்ளாயீஸ்க்காக கொடுக்குறாங்கன்னா, இதில் இன்பிட்வீன் மேனேஜர்ஸ் எந்த விதத்தில் வந்து ஸ்டாப் பண்ண நினைக்கிறானுங்க அப்படின்றது தெரியல. ஆர் கம்பெனியே ஒரு ரூல்ஸை வந்து சும்மா கவர்மெண்ட்டுக்கு ஷோகேஸ் பண்ணிவிட்டு இன்டர்னலாக மேனேஜர்ஸ் கூட இப்படி ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம், வரலாம், தப்பு இல்லை. அண்ட் ரெண்டாவதாக ஒரு இஷ்யூ, தரைக்குறைவாக வந்து எம்ப்ளாயீஸை பேசுகிறது. ஃபஸ்ட் என்னென்னா, நீ வந்து வயிற்றுக்கு சோத்தை திங்குறியா இல்லை வேறு என்னத்தை திங்குறியா? ரெண்டாவது, நான் மட்டும் கஷ்டமாக இருந்தேன்னா உன் மூஞ்சில் காரி துப்பியிருப்பேன். ஸோ நானும் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கேட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறப்போ. அண்ட் ஸோ இவனுங்கெல்லாம் பண்ணி மேய்ச்சிட்டு வந்தானுங்கன்னு தெரில. ஸோ எவனுக்கு தெரியும், இவன் பாஸுக்கிட்ட இருந்து வாங்கினது அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவன் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு வரான். ஸோ இவனுங்களை சொல்லி குத்தம் இல்லை, இவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க. ஆடு மேய்க்கிறவன் 2 விதமாக இருக்கானுங்க. ஒன்று, நம்ம கசாப்புக்கு தான் நம்ம வந்து சோறு எல்லாம் போட்டு வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு டைப் ஒன்று. ரெண்டாவது டைப் வந்து என்ன தான் ஆடு வளர்த்தாலும் அவனுங்க வந்து பாசத்தையும் காட்டி வளர்ப்பானுங்க. ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் மேனேஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அவன் தப்பாக பேசினாலுமே, ஓகேங்களா, நீங்கள் வந்து 4 பேர் இருக்கப்போ நீங்கள் அதை தப்புன்னு சொல்லிட்டிங்கன்னா, ஸோ 4 பேர் இருக்கப்போ நீங்கள் வந்து அதை தப்புன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், எண்ட் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா அப்ரைசல் அவங்க கையில் தான் இருக்கும். குத்தி விட்ருவான், கண்டிப்பாக குத்தி விட்ருவான். எனக்கு நடந்திருக்கு. அண்டு நாலாவது ஒரு வித்தியாசமாக கேரக்டர் இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, வெளிப்படையாகவே சொல்லிடுவானுங்க, நீ இந்த வேலை மட்டும் எனக்கு முடிச்சு கொடுக்கலன்னா உன் அப்ரைசலில் குத்தி விட்ருவேன், நீ எதிர்பார்க்க எந்த இன்க்ரிமெண்ட்டும் நீ எதிர்பார்க்காத அப்படின்றவானுங்க. இன்னொரு கரை முடிச்சவனுன்னு தெரில, இதெல்லாம் சீமான்னு சொல்கிற மாதிரி தான் என்னத்தை பண்ணுறது. ஸோ நீங்கள் இன்னும் பலவிதமான கேரக்டர்ஸ்லாம் இருக்கானுங்க. சில பேர் வந்து ஒர்க்கே தெரியாது, இருந்தாலும் அந்த மேனேஜர்ஸ் ரோலுக்கு எப்படி எடுப்பானுங்கன்னு தெரியாது, வந்து தொலைச்சிருவானுங்க. வந்துட்டு நம்ம உயிரை வேறு எடுத்துகிட்டு இருப்பானுங்க. டவுட்டு கேட்டாலும் தெரியாது. ஏதாவது தப்புன்னா சார் தான், இவன் தான் பண்ணான்னு கையை காட்டி விடுவானுங்க. ப்ளேம் பண்ணுறதுக்குன்னே இருப்பானுங்க. ஓபி அடிச்சுட்டு போகிறதுக்கும் இருப்பானுங்க சில பேர். ஓகே, இவனுங்களை என்ன சொல்லி. ஸோ நம்ம இப்போ இவ்வளோக்குள்ளே ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம்ல.
ஸோ இவனுக்கு ரெஸ்யூம் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுவானுங்க. ஸோ இவனுக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்னே தெரிலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னென்னா பேசிக்காக, ஸோ நீங்கள் ஒரு டீமை லீட் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கீழே உங்கள் டீம் மெம்பர் ஏதாவது தெரியலன்னு வந்தாலோ நீங்கள் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். அண்டு யூஸ்வலாக வந்து தப்பு நடக்கும். அண்ட் அது தப்பு நடந்தால் டேரெக்டாக வந்து என்னதான் அவனுக்கு மேலே ரிப்போர்ட்டிங் மேனேஜர்கிட்ட வந்து ப்ளேம் எதாவது வந்தாலுமே டேரெக்டாக இவன் வந்து அதை பாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இவன் வந்து எம்ப்ளாயி நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணக்கூடாது. ப்ளேமை தான் எடுத்துப்பான். கிரெடிட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா, ஸோ ஆக்சுவலாக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸை பாஸ் பண்ணுறவன் தான் ஒரு ட்ரூ லீடராக இருப்பான். ஸோ இவனுங்களாம் ஒரு டுபா கூட்ஸ். ஓகேங்களா? இவனுங்களை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்டு ஸோ என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும், ஸோ உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி யாராக வேணா இருக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ரிலாக்ஸாக பேசுங்க. வேலை எப்படி போச்சுமா, நல்லா போச்சுதா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வெளியில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ வெளியில் எடுத்துகிட்டு வரணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆறுதலாக பேசும்போது அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகாது. ஸோ அவங்க அதோட மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆக டே போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் எவனாவது வந்து ஏதாவது பேசுவான், தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ எம்ப்ளாயீஸ் நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து மறக்க பாருங்கள். ஏன்னா அப்படி தான் இருக்கும். கார்ப்பரேட்டு அப்படி தான் ஒர்க் ஆகும். அப்படி தான் பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க. ஸோ இவனுங்கெல்லாம் திருத்த முடியாது. திருத்தன்னா என்றைக்கோ அவனுக்கு திருந்திருப்பானுங்க. பட் என்னமோ அண்ட் முக்கியமாக நான் யோசித்து பார்த்ததில் என்னென்னா, இதெல்லாம் ஏன் நம்ம நாட்டவும் சேர்ந்தவன் மட்டுமே பண்ணுறான்? நீங்கள் லீவு கேட்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா, லீவுன்னு கம்பெனி கொடுப்பான். அந்த லீவை கேட்குறதுக்கும் நீங்கள் வந்து ரீசன் அவன்கிட்ட 10,000 வாட்டி கெஞ்சணும். அண்டு மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ்க்கு வந்து முக்கியமாக நல்லாவே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எதாவது லீவ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன் அவனுங்களெல்லாம் பார்த்து இவனுக்கு திருந்த மாட்டுறானுங்கன்னு தெரியல. அண்ட் முக்கியமாக இந்த கம்பெனி ரன் பண்ணுறவனுக்கு என்னென்னா, நீங்கள் மணி மைண்டடாக ப்ராஃபிட் மைண்டடாகவே ஓடாதீங்க. ஓகே, நீங்கள் வந்து கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பீங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும், தப்பு இல்லை. ஈக்குவலி வந்து நீங்கள் பீப்புள் உங்கள் எம்ப்ளாயீஸை வந்து பாட்டம் லெவல் வர நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ரெக்வெஸ்ட் என்னென்னா, லைக் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிலலாம் ஸ்கிப் லெவல் மீட்டிங் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மேனேஜரை விட அடுத்த லெவல் மேனேஜர்ஸ்ட்ட மீட்டிங் இருக்கும். அண்ட் ஹெச்ஆர்கிட்ட டேரெக்டாக மீட்டிங் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம வந்து இவனை வந்து தப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாது. தப்பாக ட்ரீட் பண்ணால் வந்து அவன் வந்து மேலே ஹைலைட் பண்ணிடுவான் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ இவனுக்கெல்லாம் அப்படி ஒரு பயம் இல்லை. அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால தான் இவனுங்க வந்து ரொம்ப ஆடிட்டுருக்கானுங்க. அண்ட் எப்போவுமே எல்லா கம்பெனிலும் பார்த்திங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனல் மேனேஜராக பீப்புள் மேனேஜராக இருக்கட்டும், அவங்களுக்கும் அந்த ஹெச்ஆருக்கும் வந்து எப்போவுமே ஒரு ஈக்குவல் பவர் தான் இருக்கணும். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாயி கிடைக்கிற பெனிஃபிட் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ என்னோடய ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுங்கள். அந்த சர்வே எப்படி இருக்கணும்னா, எம்ப்ளாயீஸ் அதாவது பாட்டம் லெவலில் இருக்க எம்ப்ளாயீஸ் அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அந்த ஃபீட்பேக் வந்து அவங்க ரிப்போர்ட்டிங் மேனேஜர், ஸ்கிப் லெவல் மேனேஜர்ஸ் யாருமே பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது. அண்ட் அதை வந்து ஒன்லி டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க தான் பார்க்கணும். அண்ட் ஹெச்ஆர் இருக்கணும், ஹெச்ஆர் அவங்க தான் பார்க்கணும். அண்டு ப்ராப்பராக ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா பாருங்கள், இல்லை இதெல்லாம் வச்சு வேஸ்ட்டு. அண்டு இப்போல்லாம் ஒன்று சொல்கிறானுங்க பெட்டர் பிளேஸ் டு ஒர்க்குன்னு. எதுக்கு எல்லா கம்பெனியும் மோஸ்ட்லி வாங்குறானுங்க, ஏன் வாங்குறானுங்கன்னு தெரியல. ஸோ ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, உங்கள் அம்மா, தம்பி, தங்கச்சி யாராவது அவங்கள இந்த மாதிரி பேசினா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்த்தையை விடுங்க. ஓகேங்களா? அண்ட் கொஞ்சமாவது ஹியூமனிட்டி இருக்கட்டும். ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் எம்ப்ளாயீஸை. என்ன நிறை குறைன்னு சொல்லி கேளுங்க, கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி.